அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியா வீட்டுக்கு வந்ததும் கோபி, ராதிகா, ஈஸ்வரின்னு ஆளுக்கு ஒரு பக்கம் பாக்கியாவை வெள்ளுன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணோம் அப்படின்னா நாம தான் தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்துட்டு போற மாதிரி இருக்கும். அவங்க இடத்துல பார்த்தா அவங்க சொல்றது சரிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா யோசிச்சு எல்லாருக்கிட்டையும் சாரிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதனால எல்லாரும் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க. என்னடா இது, பாக்கியா தேவையில்லாம ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுவான்னு பார்த்தா இவ பொசுக்கனை எப்படி போயிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ஒரு பக்கம் ஏமாந்து பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இனியா வந்து, அம்மா நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க. நான் போனதுலேருந்து ராஜியக்காவை நோட் பண்ணேன். ஆனால் அவங்களோட முகமே சரியில்லை. யார்ட்டையும் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் தெரியுது அதுவும் எதிர்த்த வீட்டில் இருந்த பையனை லவ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் போயிருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா ஒரு பக்கம் சொல்ல, இதை கேட்டதுமே பாக்கியா வந்து, இனியா அம்மா இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்காத. அங்கே இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வேற, நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருந்ததுனால பண்ணேன். ஆனால் உன்னோட விஷயத்தில் அப்படி கிடையாது. ஒருவேளை அந்த மாதிரி என்ன இருந்தால் அதை இப்போவே நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம இனியா கிட்ட எழில் என்ன பண்ணுறேன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத லட்டு, எதுவாக இருந்தாலும் அண்ணன்கிட்ட வந்து சொல்லு. ரெண்டு கண்டிஷன் தான். நீ நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கணும், நல்ல பையனாக இருக்கணும். அப்போ வீட்டில் இருக்கிற யார் எதிர்த்தாலும் சரி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம இனியே என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைண்ணா எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் வேணாம், எனக்கு இந்த கண்டிஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் பார்க்குற மாப்பிளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியே கிளம்பி போயிடுறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம எப்படியாச்சும் தீர்த்தாகணுமே. வீட்டில் ஒரு பக்கம் நம்ம செலினோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. ஜெனிக்கும் செலினுக்கும் இடையில இருக்கிற பிரிவை நம்ம கூடிய சீக்கிரம் இல்லாம பண்ணாதான் அவங்களோட லைஃப் சந்தோஷமா இருக்கும். ஆனா இதுக்கு இடையில அத்தை ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்க. நம்ம எது பண்ணாலும் தப்பு நம்மதே சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா யோசிக்கிறாங்க. யோசிக்கிறது மட்டும் இல்லாம என்ன பண்றது, இதுக்கு என்ன சொல்யூஷன் தேடுறது அப்படிங்கிற மாதிரி பல யோசனையில தீவிரமா இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம கணேஷோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, நம்ம பாக்கியாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணதுமே நம்ம பாக்கியா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, எதுக்காக இவங்க பண்றாங்க, ஏற்கனவே அவங்க பையனுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் மூலியமாகவே சொல்லியாச்சுல, திரும்ப எதுக்காக கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா யோசிச்சு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து கேட்குறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா எப்படி இருக்காங்க வீட்டில் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷோட அம்மா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, என்னாச்சு, நல்லா தானே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லைம்மா அவருக்கு இன்னும் ஒரு நாள் 2 நாளே பெரிய விஷயம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்கியா ஒரு பக்கம் ரியாக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கடைசியாக அமிர்தாவையும் நிலா பாப்பாவையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. பாக்கியா உங்களால் அவங்கள கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிற நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தான் என்னால் அவங்கள கூட்டிகிட்டு வர முடியும். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி என்ன சொல்லி சமாளிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்ல, உடனே கணேஷோட அம்மா என்ன பண்ணாங்கன்னா, எதையாச்சும் ஒன்று உண்மையை சொல்லி புரிய வைமா, புரிய வச்சுட்டு கூட்டிகிட்டு வா, அவரோட நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. பாக்கியா என்ன பண்ணி அமிர்தாவை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஒருவேளை கூட்டிகிட்டு போனால் ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.